வணக்கம். பயிற்சி வந்து 3. இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, சமான வாய்வு பரவல். சமபிரமைன்னு கூட சொல்லலாம். பிரமை. சமபிரமைன்னா, நம்ம இதுநாள் வரைக்கும் வெளிக்குத்து, உள்குத்துங்கிற பயிற்சி வந்து ஒரு 1 வருஷம் நீங்க பயிற்சி மேற்கொண்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க 3வது கட்ட பயிற்சிய வந்து இதுக்கு போணும். இந்த பயிற்சிக்கு போம்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து ம் கொரோனா காலத்துலேயும் கூட வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாதனால தான் வந்து நமக்கு வந்து கொரோனா தாக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா உணவு வகையெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த அந்த பவரை வந்து இந்த உடம்புக்கு அதிகப்படுத்தும். இம்யூனிட்டி பவர்னால் 10 வாயுக்கள் இருக்குல்ல, நீங்கள் பாருங்கள், அது இப்போ தனியாக போட்டிருக்கேன். அதில் சமான வாயுங்கிறது என்னென்னா, இந்த எல்லாத்தையும் சமன் செய்யக்கூடியது. இப்போ பிராண வாயு போகுது, உதான வாயு வந்து மேல் நோக்கி வருது, சமான வாயு வியான வாயு சேகரித்து வைக்குது, அபான வாயு காற்று அந்த மலஜலங்களெல்லாம் வெளியே தள்ளுது. இந்த சமான வாயு எப்பயும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியது. சிவசிவா சிவ 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 சி வா வா சி, அது சிவசிவன்னு கோயிலெல்லாம் எழுதியிருக்கும். அது என்னென்னா, இதை எப்படியாவது இந்த மனுஷன் புரிஞ்சுக்கணும் இந்த சிவ தத்துவத்தை அப்படிங்கிறது தான். இப்போ நீங்களே வந்து சிவ 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 சிவன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒளியை தொடர்ந்து சொல்லும்போது இந்த வயிற்று பகுதியில் வந்து அந்த ஒளி ஒரு ஒரு பிரமை ஏற்படும். சமான வாயு போய் டச் பண்ணும் அந்த சிவ சிவாங்க சிவா சிவா அப்படின்னா கூட. அதனால தான் நாகத்தை வந்து சிவன் வந்து தலையில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அதனோட தத்துவத்தினால தான். அப்போ இந்த சமான வாயு பரவ செய்யணும். இந்த உடம்புல வந்து அதனோட வலிமையை அதிகம் செய்யும்போது தான் நம்ம என்ன ஆகும்னா, சமான வாயுவை அதிகப்படுத்தி நீங்கள் உடம்புல பரவ செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட அந்த சக்தியினால் நீங்கள் நடக்க முடியும். காற்றில் ஒரு தரையில் புவியீர்ப்பு சக்தியிலேருந்து மேல் எலும்பியும் கூட நம்மளால் நிற்க முடியும். அந்த சக்தி வந்து நமக்கு வரும் அந்த சமான வாயு செய்யும்போது. ஆனால் அந்த வெளிக்குத்து உள்குத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோன்னு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். அது காற்று அசுத்தமான இடங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த சமான பரவல் அப்படின்னா சமான வாயு பரவல், சமபிரமை. இதை நம்ம எப்படி 3 பகுதியாக செய்யணும். முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா, சீத்தலை, சீத்காரி, சதாந்தா. சீத்தலைனா இப்படி வாயை இப்படி வச்சுக்கிட்டு காற்றை ஃபுல்லாக உள்ளே இழுக்கணும். அப்படி வச்சு இது வந்து சீத்தலை வந்து காற்று, குளிர்ச்சி காற்று. அந்த காற்று சீத்தலையும் போது வச்சிங்கன்னா குளிர் காற்று உள்ளே போய் அந்த அடி வயிற்றில் போய் நிற்கும் அந்த காற்று. இப்படி நீங்கள் இப்படி செய்யணும். நான் வந்து உதாரணத்துக்கு செஞ்சு காமிச்சேன். பேய் ஓட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும். சினிமா படங்களில் சில இடங்கள்லாம் பேய் ஓட்டுவாங்க. இப்படி வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இப்படி வந்து சுற்றி வரும். அப்படியே தலையை தொட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாமியாரவங்களையும் கூட பார்த்துருப்பீங்க. இப்படி கீழே வந்து இப்படி வருவாங்க. அப்படி பின்னாடி ஃபுல்லாக வளைஞ்சு அந்த இடுப்பே பின்னாடி போய் வளைஞ்சு வரணும். புரியுதா? அப்படி ஃபுல்லாக ரொட்டேட்டன் ஆகணும். அப்படியே சில யோகா பயிற்சியும் கூட அப்படியே தலையில் வச்சு சுற்றுவாங்க. அந்தளவுக்குலாம் வேண்டியதில்லை, ஃபுல்லாக. ஆனால் மூச்சு உள்ளே அடக்கி இருக்கும். சீத்தலைன்னு பேர், அதுக்கு பேர். அப்படி காற்ற அப்படி ஃபுல்லாக உள்ளே இழுத்து வச்சு அடக்கி ஃபுல்லாக ஒரு சுற்றுனீங்கன்னு வைங்களேன்,
காற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது அந்த பிரம்மையே வேறு மாதிரி தெரியும். சமபிரமை வந்து ஃபுல்லாக காற்று பரவும். இது சீத்தலை சமபிரமையில் சீத்தலை வாயு சீத்தலை பிராணாயாமம். அடுத்து சீத்காரி. சீத்காரின்னு என்னென்னா, இங்கே வருங்க, நாக்கை வந்து இங்கே உள்ள ஏய் அப்படின்னு மிரட்டுவும் தெரியுமா? ஏய் விஜயகாந்த் மிரட்டுவார்ல, அந்த மாதிரி நாக்கை செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்யணும். நம்ம வந்து கிளாக் வைஸில் சுற்றி வருவோம் இப்படி சீத்தலையில். அதே போல் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இதுலேயும் செய்யணும், இடது பக்கமும் செய்யணும், இப்படியும் சுற்றி வரணும். அப்போ முன்னும் சுற்றணும், வலதுபுறமும் இப்படி சுற்றணும், இடதுபுறமும் சுற்றணும் சீத்தலையில். சீத்காரியில் அதே போல் அப்படி மூச்சை வாய் வழியாக தான் இழுக்கணும். காற்றை ஃபுல்லாக மூக்குக்கு வேலையே இல்லை. அப்படி ஃபுல்லாக இழுத்து அடக்கி அப்படியே முன்பக்கமாக ஒரு முடிஞ்சளவு, அதே போல் இடது பக்கமாக முடிஞ்சளவு, சும்மா ஒன்று செஞ்சிங்கன்னா போதும். இடதும் வலதும் ஒன்று செஞ்சால் போதும். இப்போ சீத்தலை ஒன்று, சீத்காரி ஒன்று. அடுத்து சதாந்தா பயிற்சி. சமபிரமை தான் சொல்லிட்டு இருக்கேன். சதாந்தால இங்கே இருங்க, ஆசுவாசப்படுத்திக்கோங்க எப்பயுமே இது செய்யும்போது ஆரம்ப காலகட்டத்தில். இது பல்லை வந்து ஒட்டி வச்சுக்கணும். பல்லை கடிச்சுக்கிட்டு சாவாங்க தெரியுங்களா? அப்படி சாவாங்க பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வலதும் இடதும் ஒரு தடவை செய்யணும். இப்போ சீத்தலை, சீத்காரி, சதாந்தா அந்த 3 பயிற்சிகளையும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும் ஆரம்பத்தில். அப்போ காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யுங்க. ஒரு 3 மாதம் செய்யுங்க. ஒரு தடவை வருது. எந்த பயிற்சியுமே 3 மாதம் செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை பாதிக்காத, அவ்வளோதான். உள்குத்து வெளிக்குத்தும் சரி, எந்த பயிற்சியுமே ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும்னா 3 மாதம் அந்த பயிற்சியை ஒரு லெவலில் வைங்க. ஒரு பயிற்சியை அதாவது ஒரு தடவை 2 தடவை செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் நரம்பு மண்டையிலெல்லாம் பயங்கரமாக காற்று உடம்பு முழுவதும் போய் காற்று ஃபோக்கஸ் ஆகும். பாருங்கள் எப்படி வேர்த்திருச்சு பாருங்கள் ஃபுல்லாக. அப்படி போல் செதிலாக தெரிச்சு ஓடி இருக்குங்களா. அப்போ இந்த பயிற்சி வந்து சமபிரமை வந்து செய்யணும். நன்றி.